அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் முபாரக் அலி தாவூதி. என்னுடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அல்லாஹ் உங்களுடைய வருகை நல்வரவாக்குவானாக. அல்லாஹ் உடையவர்களே, தினமும் ஒரு ஹதீஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை தொழுகை, ஜும்மா தொழுகை எப்போது கடமையானது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹதீஸில் பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸை ஹதரத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், நாம் காலத்தால் கடைசியானவர்கள், மறுமையில் முந்தியவர்கள் ஆயினும் நமக்கு முன்னரே அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டு விட்டது. மேலும் இந்த வெள்ளிக்கிழமையே அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்ததும், ஆனால் அவர்கள் இதில் கருத்து வேறுபாடுகள் கொண்டார்கள். ஆகவே அல்லாஹ் நமக்கு இந்த நாளுக்கான நேர்வழியை காட்டினான். எனவே மனிதர்கள் இதில் நம்மை பின்தொடர்பவர்களாக உள்ளனர். யூதர்கள் நாளை சனிக்கிழமையும், கிறிஸ்தவர்கள் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையும் பின்பற்றுகின்றனர். அல்லாஹ் உடையார்களே, ஜும்மாவுடைய தொழுகை எப்போ கடமையாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க. இதர செஞ்சு மதீனாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய குபா அப்படிங்கிற இடத்துல என்ன ஆக்கப்பட்டுச்சு, ஜும்மாவுடைய தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னர் வரைக்கும் ஜும்மாவுடைய தொழுகை கடமையாகாமல் இருந்துச்சு. அப்போது ஜும்மா தொழுகை கடமையாக்கப்பட்டது எப்போங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலிருந்து மதீனாவுக்கு போகக்கூடிய சமயத்தில் மதீனாவுக்கு போய் இந்த மதீனாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய குபா அப்படிங்கிற இடத்துல தான் கடமையாச்சு. அங்கே ஒரு பள்ளி என்ன செஞ்சுப்பட்டுச்சு. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஸ்ஜிதே குபா அப்படின்னு சொல்லி இடம் இருக்கும். அங்கே தான் என்ன செய்யப்பட்டுச்சு, ஜும்மாவுடைய தொழுகை கடமையாக. அல்லாஹ்வுடைய அருளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜும்மாவுடைய தொழுகை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹதீஸில், இன்னும் பல ஹதீஸ்களில் அல்லாஹு தாலா நம்மளுக்கு யோமுன் ஈது பெருநாளாக அல்லாஹு தாலா இந்த நாளை ஆக்கி வைத்துள்ளான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜும்மாவுடைய நாளுக்கு பல சிறப்புகள், பல கண்ணியங்கள் இருக்கு. இப்போ அல்லாஹ்வுடையவர்களே, இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நம்ம பின்பற்றி தொழுகக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய தோழர்கள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் அனைவரும் இந்த ஜும்மாவையும் மற்ற தொழுகைகளையும் பின்பற்றி தொழுகக்கூடியவங்களா எல்லாம் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்று அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் முபாரக் அலி தாவூதி. அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எல்லாம் உங்களுக்கு தந்தருள்வானா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடியோக்கள் விஷயங்களை தெரியறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அல்லாஹ் உங்களுடைய